அரியணை ஏறினாரா விஜய் சேதுபதி? மகாராஜா திரை விமர்சனம். நம் வீட்டில் திருடு போனால் என்ன செய்வோம்? உடனடியாக காவல் நிலையத்துக்கு சென்று அழுது ஆர்ப்பாட்டமாகி இன்னது தான் திருடு போனது என புகார் அளிப்போம் இல்லையா? இப்படி கதாநாயகன் மகாராஜா அதாவது விஜய் சேதுபதி தன் வீட்டில் வைத்திருந்த லட்சுமி காணாமல் போனதாக புகார் அளிக்கின்றார். லட்சுமி என்றால் செல்வம். அப்படி என்ன செல்வத்தை தொலைத்தாய் என காவல் அதிகாரியிலிருந்து கைதாகியிருக்கும் திருடன் வரை அனைவரும் கேட்கின்றார்கள். மகாராஜா தான் தொலைத்த அந்த பொருளை பற்றி சொல்கின்றார். அதை கேட்டு மொத்த காவல் நிலையமே கோபமடைகிறது. மகாராஜாவை அடித்து விரட்டுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் காவல் ஆய்வாளர்களிடம் என் பொருளை கண்டுபிடித்து கொடுத்தால் ரூபாய் 5 லட்சம் தருவதாக கூறுகின்றார் விஜய் சேதுபதி. 500 ரூபாய் கூட விலை மதிப்பில்லாமல் திருடு போன பொருளை இவ்வளவு தொகை கொடுத்து மீட்க இவன் ஏன் போராடுகிறான் என காவல்துறையினர் சந்தேகப்படுகின்றனர். திருடு போன பொருளுக்கும் வேறு ஏதாவது ஒன்று இருக்கின்றதா? காவல்துறை அப்பொருளை மீட்க தீவிரம் காட்டுகின்றனர். திருடு போன லட்சுமி என்ன? சாதாரண பொருளுக்காக ஏன் மகாராஜா இவ்வளவு மெனக்கட வேண்டும் என முதல் பாதி வரை நகைச்சுவை காட்சிகளுக்கு கைத்தட்டி சீப்பை காணோம் என்கின்ற மாதிரி இருக்கிறது என நினைத்தால் இரண்டாம் பாதி துவக்கத்திலிருந்து பார்வையாளர்களிடமிருந்து முதுக்கு நேராக நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பு கூடி திரையரங்கு அமைதியாகிறது. முதல் பாதி முழுக்க காவல் நிலையத்தில் நாயகன் சந்திக்கும் உதாசீனங்களும் நக்கல்களும் நம்மை சிரிக்க வைத்தாலும் உண்மையில் மகாராஜா எதற்காக அங்கு சென்றார் என திரைக்கதை முடிச்சுகள் அவிழும் போது ஒரு திரையனுபவமே எடுக்கிறார். அவர் இயக்கத்தில் வெளிவந்த படங்களில் மனித குணங்கள் பற்றி சமரசமின்றி பேசும் படமே இது. காமத்தையும் வன்முறையும் நேர்கோட்டில் கொண்டு வெற்றி பெற்றவர். இப்படத்தில் அவர் மிக எதிர்மறையான கதாபாத்திரங்களில் நடித்து படத்தில் வெற்றிக்கு பங்களித்திருக்கிறார். அவர் முகத்தோற்றமே வில்லனுக்கானது என்பதால் இனி ஹாலிவுட்டிலும் வலம் வருவார் என்று கூறலாம். ஆனால் இப்படத்தில் அனுராகியின் வாயசைவுகளும் டப்பிங்களுக்கும் சில இடங்களில் சரியில்லை. இயக்குனர் கவனித்திருக்கலாம். நடிகர் நட்ராஜ், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, அபிராமி உள்ளிட்டோரின் கதாபாத்திர அறிமுகங்களும் அதை படம் முழுக்க வளர்த்து சென்ற விதமும் மிகச்சிறப்பு. நகைச்சுவைக்காக மட்டுமே நாம் ரசித்த சிங்கம்புலி மகாராஜாவிலிருந்து வேறு பரிமாணத்தை எடுத்திருக்கின்றது. சிரித்துக்கொண்டே அவர் சொல்லும் வார்த்தைகள் திரையரங்கை அமைதிப்படுத்துகின்றது. விஜய் சேதுபதியின் மகளாக நடித்த சாஜனா நல்ல தேர்வு. சண்டை பயிற்சியாளர் அனலரசுக்கு பாராட்டுக்களை பெற்றுத்தரும் திரைப்படமாக மகாராஜா இருக்கின்றது. இடைவேளை சண்டை காட்சிகளில் பின்னணி இசையுடன் சண்டை காட்சியை பார்க்கும்போது நமக்கே வன்முறை மேலோங்குகின்றது.